வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக கொஞ்சோண்டு பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி இது. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிகப்பு வத்தல், 5 பல் பூண்டு, 5 சிகப்பு வத்தல், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, புளி கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கம்மியாக வத்தல் சேர்த்துக்கிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கும் ஒரு வத்தல் சேர்க்கறதுனால இதில் காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்றவங்க 3 வத்தல் மட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நல்ல பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 1 சேர்த்துடலாம், இல்லைனா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம வச்சுருந்த அந்த பொரிக்கடலை சேர்த்து நம்ம இதை அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை தாளிச்சிடலாம். அதே கடாயை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். திருப்பி நான் இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னி சேர்த்து 1 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் சேர்க்க போகிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.